வணக்கம் தமிழ்வேல். வணக்கம் அண்ணா. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் நமக்கு கொடுத்துருக்கு. அதை பற்றி பார்த்தீங்களா? என்ன வழக்குண்ணா? நம்ம அண்ணன் சீமான் மேலே தொடர்ச்சியாக இந்த சமூக ஊடகங்களில் அவதூறு பேசுறது, 100 கோடி வாங்கிட்டாரு, 500 கோடி வாங்கிட்டாருன்னு எண்ணி கொடுத்தவங்க பல பேர் இருந்தாங்கல்ல, அவங்களாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக நம்ம வழக்கு காவல் நிலையத்தில் கொடுத்தோம். அவங்க அது எல்லாமே காவல் நிலையத்தில் எல்லாமே நம்ம வழக்கை ஏற்றுக்க முடியாது, இதுக்கு முகாந்திரம் இல்லை, அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நிராகரித்தாங்க. இப்போ உயர்நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த வழக்கில் முகாந்திரம் இருக்குது. நீங்கள் முதல்வர் விஜயை பற்றி ஒரு நாள் பேசினா மறுநாளே வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணுறீங்க. அதே மாதிரி நில மோசடி வழக்கில் அமைச்சர் ரமேஷ் பற்றி அவதூறாக பேசிட்டாங்கன்னு உடனே கைது பண்ணுறீங்க. இதுவும் அதே 100-200 கோடி தான். அப்போது இவ்வளோ நீங்கள் அதுக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை இவருக்கு ஏன் கொடுக்கல? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒதுக்கி விடுற தலைவர் இல்லை சீமான். அவர் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு தலைவர்னு சொல்லி அவங்களுக்குலாம் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிய வச்சிருக்கு. அதான் வெற்றி தோல்விகள் தேர்தலில் வெற்றி தோல்வி பெறுதுங்கிறது முக்கியம் கிடையாது. தமிழ்நாட்டோட தவிர்க்க முடியாத தலைவர் சீமான் அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக உயர்நீதிமன்றமே இன்னைக்கு தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தாவேக அமைச்சர் ஒருத்தர் கேட்டிருந்தார் இல்லையா, சீமான் யாருன்னு சொல்லிட்டு. தாவேக அரசோட தலையில நறுக்குன்னு கொட்டி சீமான் யார் அப்படிங்கிறத இன்னைக்கு உறக்க சொல்லியிருக்கு உயர்நீதிமன்றம். இந்த வழக்கு சொன்னோடனே எனக்கு இன்னொரு வழக்கு, நேற்று ஒரு வழக்கு விசாரணைக்கு அதுலேயும் ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது கரூர் வழக்கு. நாம் தமிழர் கட்சி சார்பாக தொடரப்பட்ட அந்த வழக்கில் 31 பேருக்கு அரசு பணி கொடுக்கறதா முதலமைச்சர் போய் அங்கே ஒரு விழாவே நடத்திட்டு வந்தார். இது ஒரு தான் தோன்றித்தனமான ஒரு விழா அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பு மூலமாக நீதிமன்றம் நிரூபிச்சிருக்கு. ஏன்னா ஒரு அரசாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்படணும் அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பு சுட்டி காட்டியிருக்கு. நாம் தமிழர் கட்சி தான் முதல்ல இது கடுமையாக எதிர்த்துச்சு அண்ணன் சீமான் அவர்களும் கடுமையான ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நாம தான் எல்லா இடத்துலையும் நின்று போராடி இருக்கோம். அந்த டிஎன்பிசி எழுதிட்டு எங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு போராடிட்டு இருந்த அத்தனை பேரோடையும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான் களத்தில் நின்று போராடினாங்களே ஒழிய வேறு எந்த தலைவர்களும் போய் நின்று போராடல. இந்த திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற தாவேகாவாக இருக்கட்டும், இவர்களுக்கு இங்கே படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிற மாணவர்களை பற்றின சிந்தனை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. அவர்களை பற்றி சிந்திக்கிறாங்களா? அவங்களுக்கு வேலை எப்படி அவங்களுக்கு வேலை கொடுக்கலான்னு நினைக்கிறாங்களா? இந்த மாதிரி எந்த சிந்தனையுமே கிடையாது. அவங்கள மறுபடியும் கவர்ச்சியை காட்டி விஜய் எங்கே வராரோ அதை வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டு அந்த இடத்துக்கு எல்லாரையும் கூட்டமாக வர வச்சு விசிலடிக்க வைக்கிறாங்களோ ஒழிய அவங்களோட வாழ்வாதாரத்தை பற்றியோ, அடுத்த தலைமுறையோட வேலைவாய்ப்பு, அவங்களோட வாழ்க்கை, இதை பற்றின எந்த கவலையும் இல்லாமல் தான் இவங்க இந்த 31 பேருக்கு போயிட்டு இந்த அரசு வேலையை கொடுத்தாங்க. ஏன்னா லட்சக்கணக்கான பேரோட அந்த வழியை உணர்ந்து தான் நாம் தமிழ் கட்சி வழக்கு தொடர்ந்துச்சு. ஆனால் அந்த வழக்கு தொடர்ந்தப்போ நாம் தமிழ் கட்சி மேலே கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சாங்க. மற்ற கட்சி எதுவும் பேச தயங்குச்சு. அதுக்கப்புறம் தான் பின்னாடி எல்லா கட்சியும் எல்லாருமே பேசினாங்க. அதை இப்போது இங்கே இந்த தீர்ப்புலேயே நம்ம வாதிட்டது எல்லாமே இதுக்காகவே தன்னோட வாழ்நாளில் பல நாட்களை செலவு பண்ணி படித்து காத்திருக்கிறவங்கள தவிர்த்துட்டு ஒரு நடிகரை பார்க்க வந்த ஒரு கூட்டத்தில் ஏற்பட்ட ஒரு விபத்தில் உயிரிழந்தவங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னா, இதே மாதிரி அரசு பேருந்தில் உயிரிழந்தவங்க இருக்கிறாங்க, பட்டாசு ஆலை இருக்குது, எவ்வளவோ இருக்குது. பட்டாசு ஆலையாவது தனியாருதுன்னு வச்சுக்கோங்க, அரசு சம்மந்தப்பட்டதுலேயே பல பேர் உயிரிழந்திருக்காங்க. அரசு துறையிலே அரசு போக்குவரத்தாக இருக்கட்டும், அதில் பாதிக்கப்பட்டு பல பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே அரசு வேலையில் இருந்து உயிரிழந்தவங்கள 25,000 பேர் கருணை வேலைக்காக அவங்க வாரிசுகள் இன்னும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் இன்னும் வேலை வழங்கலை, அதுக்கே கொடுக்கல. அதை விட பெரிய தியாகம் பண்ணவங்க மாதிரி இவங்களுக்கு போய் முதல்ல கொடுத்தது நம்மளை விட அவங்களுக்கு தான் வலி அதிகமாக இருந்திருக்கும். நம்ம அவங்களோட முகமாக தான் இருந்தோம் வழியே, அதில் நமக்கு நேரடியாக ஒன்றும் பாதிப்பு இல்லை. அந்த டிஎன்பிசிக்கு எழுதிட்டு வேலை கிடைக்காம அந்த வைத்திருச்சில் இருந்தவங்களோட முகமாக தான் நாம போய் நாம் தமிழ் கட்சி இந்த வழக்கை முன்னெடுத்தப்போ கடுமையாக விமர்சனங்கள் பண்ணாலும் நேற்று டிஎன்பிசி சார்ந்த அந்த தேர்வு எழுதிட்டு இருக்க நிறைய பேர் சமூக வலைதளத்தில் கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நன்றி, நாம் தமிழ் கட்சிக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்க்க முடிஞ்சது. இதுதான் முக்கியமானது. இதுதான் நமக்கு நம்ம செஞ்ச வேலை சரிதான் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்லுது. அது அடுத்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டிருக்கு. ஆளுநர் பட்டமளிப்பு விழா நடத்தியிருக்காங்க. ஆளுநர் வழங்கியிருக்காரு. அதில் முதல்ல வந்தே மாதரம் பாடல் பாடி 3வதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இது கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதான் பாசிசமாக பாயாசமானு தேர்தல் பரப்புரையில் சொன்ன விஜய் இன்னைக்கு அதே பாயாசத்தை பெரிய ஜெக்கில் ஊற்றி தலையில் ஊற்றிக்கிறாரா இல்லை வாயில் ஊற்றிக்கிறாரான்னு தெரியாத அளவுக்கு ஊற்றிக்கிறாரு. என்னென்னா
வந்தே மாதரம் ஒரு பாடு, அது அந்த அந்த பாட்டு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கீதமும் இல்லை, எந்த பாட்டுலேயும் அது வராது. அது இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை தரக்கூடிய பாடல்கள். ஆமாம். அப்போது அதை வந்து பாஜக போடுதுன்னா அது ஒரு இந்து மதம் சார்ந்த ஒரு கட்சி, ஒரு மதவாத கட்சி. அது இன்னொரு மதத்தை வந்து எதிர்த்து ஒரு வெறுப்பு அரசியலை செய்யுது. நீங்கள் வந்து குல்லா போட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்கிறீங்க, அங்கே போய் கேக் வெட்டுறீங்க, இங்கே வந்து முட்டி போட்டு நடந்து போகிறீங்க, ஒரு பக்கம் போய் கோயிலில் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்து ஐயோ அரோகரா அரோகரான்னு கத்திக்கிட்டு வரீங்க. இப்படி எல்லா வேஷமும் போடுற இவர் இந்த இடத்துல ஏன் இந்த வேலையை செய்கிறாரு? அதை எதிர்த்து அண்ணன் சீமான் அவர்கள் கடுமையான ஒரு கண்டன அறிக்கையும் கொடுத்திருக்காங்க. அவங்க கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சியுமே கடுமையாக எதிர்த்திருக்காங்க. மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்க. அங்க வந்துட்டு இதுவரை வந்து அவர், ஏன்னா அந்த பல்கலைக்கழக வேந்தர் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு, இது மாதிரி வந்தே மாதரம் பாடல் வந்து முதல்ல பாட சொல்லி எனக்கு நெருக்கடி தராங்கன்னு சொல்லிட்டு. அப்போ மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அதை காரணம் காட்டி கூட தாவேக்கா அரசு வந்து ஒரு சட்ட ஒழுங்கு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி இது பாடாம விட்டுருக்கலாம். ஆனா பாஜக அரசுக்கு பயந்து தாவேக்கா அரசு இப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதுல இன்னும் வந்து மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகம் வந்து, அந்த மனோன்மணிய சுந்தரனார் தான் இந்த தமிழ் வார்த்தையை எழுதினார். அவர் பேர்ல இருக்கிற பல்கலைக்கழகத்திலேயே அவர் பாடல் வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது தான் காலங்காலமா போராடி பெற்ற அந்த உரிமையை வந்து இன்னைக்கு தாவேக்கா அரசு தாரை வார்க்குது அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட. இதுதான் இந்த காலக்கொடுமைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்துல தான் நம்ம இருக்கோம், அந்த காலக்கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதே மாதிரி நேற்று கூட நம்ம பேசும்போது சொன்னோம், முதலமைச்சரோட அறையை வந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றி 10வது மாடியில் கொண்டு போய் வச்சிடறாங்க அப்படின்னு. அந்த 10வது மாடியில் பெரிய தளமாக இருக்குது, ஒரு ஹால் வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே மாற்றுறாங்க. ஆனால் மக்கள் வந்து இது வரைக்கும் எளிதாக வந்து மனு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்த இடத்த வந்து இவ்வளோ உயரமாக மாற்றும் போது அந்த வாய்ப்பும் பறிக்கப்படுது. இன்னொன்று, ஏற்கனவே அவங்க வந்து அங்கே இருக்கிற தலைமைச் செயலகத்தில் இருந்த பல துறைகள் வந்து அது வந்து ஒரு மீட்டிங் ஹாலாக பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போது அந்த தளத்துலேயும் வேறு சில துறைகளும் இயங்கிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் தூக்கி கலைவாணர் அரங்கத்துக்கு மாற்றுறாங்க. இப்போ கலைவாணர் அரங்கத்துக்கு ஏற்கனவே கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. பல்வேறு கட்சியோட நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்தாங்க. இன்னும் அந்த அனுமதியும் ரத்து செய்யப்படும். இது இவங்களோட தனிப்பட்ட முதலமைச்சரோட வசதிக்காக மற்றவங்க எல்லாருக்கும் சிரமத்தை ஏற்படுத்துறாங்க. தலைமைச் செயலக அந்த சங்கமே இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு, அந்த ஊழியர் சங்கமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அது எல்லா இடத்துலையும் ஒரு நிர்வாக அலுவலகம்னா ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கும், ஒரே இடத்துல இருக்கும். இதுனா உடனே இங்கே போனோம், இந்த வேலை அப்போ தான் உடனே நடக்கும். நீங்கள் பிரித்து வந்து இந்த பில்டிங்கை இந்த தெருவில், இன்னொரு பில்டிங்கை பக்கத்து தெருவில், இன்னொன்று வந்து 4 ஊர் தள்ளி அப்படி வச்சிங்கன்னா எந்த நிர்வாகமும் ஒழுங்காக நடக்காது. அதாவது இவங்களுக்கு என்னென்னா, எதுக்கு அவ்வளோ பெரிய ஹாலில் ஒரு முதலமைச்சருக்கு ஒரு அலுவலகம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து காலகாலமாக இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சவங்க, இவரை விட வசதியாக வாழ்ந்தவங்களாம் ரம்யா ஜெயலலிதாலாம் கொடைநாட்டில் ஒரு பெரிய பங்களாவே வச்சு எல்லா வசதியோடு வாழ்ந்தவங்க தான். அவங்களுக்கும் இந்த இடம் சரியாக தான் பட்டுச்சு, அதில் இருந்தாங்க. அப்போ நீங்கள் எந்த காரணத்துக்காகனா இதில் வந்து நமக்கு சொல்லணும்ல. நேற்று வந்து ஒருவேளை ஜோசியர் பண்டிட் சொல்லியிருப்பாரு, வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து ஏன்னா உச்சத்தில் இருந்தவர் மறுபடியும் உச்சத்துக்கே போங்க அப்படின்னு சொல்லி கூட அங்கே அனுப்பி ராசி அப்படின்னு. அதுதான் நேற்று வந்து விவசாயிகள்லாம் வந்து அங்கே வெளியில் பார்க்கில் படுத்துட்டு இருந்து முதலமைச்சரை பார்க்கணுன்னு மனு கொடுக்கணும்னு போராடும்போது போக்குவரத்துறை அமைச்சரை கூட்டு போய் காட்டிட்டு அனுப்பி விட்ருக்காங்க. இப்போ கீழே இருக்கும்போதே அவரை பார்க்க முடியறதில்ல. அப்போ 10வது மாடிக்கு போயிட்டாருன்னா எப்போ வராரு எப்போ போறாரு எதுவும் யாருக்கும் தெரியாது. இன்னொன்று, இந்த இடமாற்றத்துக்கான செலவு இருக்குது பார்த்தீங்களா, ஏற்பாடு பண்ணுறதுக்கு, அதுவும் வந்து மிகப்பெரிய செலவாக இருக்குது. ஏற்கனவே இவங்க 3 மாதத்தில் போன அரசு கடன் வாங்குதுன்னு சொல்லி தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ 3 மாதத்தில் 21,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதில் 14,000 கோடி வட்டிக்கே செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாற்றத்துக்குலாம் எதுக்கு நெருக்கடியான நேரத்தில் செலவு பண்ணுறீங்கன்னு கம்யூனிஸ்ட் எம்பி சுப்ராயன் வந்து இது தண்ட செலவு அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. உண்மைதானே, அது தண்ட செலவு தான். அது அடுத்தது வந்து மேகதாது அணைக்கு ஒரு வழியாக முதலமைச்சர் விஜய் வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் அன்புமணி அவர்கள் எழுப்பின கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்கு மத்திய அரசு. என்ன சொல்லியிருக்குனாக்கா, மேகதாது அணை கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசோட அனுமதி வந்து கர்நாடகாவுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடக அரசுக்கு சாதகமாக, எப்போதுமே சாதகமாக தான் செயல்படுவாங்க காங்கிரஸ் பாஜக எது வந்தாலும். நேற்றைக்கும் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வழியாக இவ்வளோ நாள் கழிச்சு இப்போதான் கடிதம் எழுதியிருக்காரு. அதான் இதுக்கு முன்னாடி இருந்த அரசெல்லாம் வெறும் கடிதம் தான் எழுதும், இவங்க என்ன வேலை செய்வாங்க, கடிதம் தான் போடுவாங்க, இப்படி பேசின முதலமைச்சர் இவர் வந்து அதே வேலை தான் செய்கிறாரு. மேகதாதுல அணை வேணுமா வேணாவா, அதுக்கு ஒரு நடுவர் மன்றம் போடுங்கன்னு சொன்னதே பெரிய தப்பு. அது வந்து நம்மளோட உரிமையே பறிக்குது. இங்கே வந்து நதிநீர் எங்கே பாய்ஞ்சு ஓடுதோ அவங்களுக்கு தான் அதிக உரிமை, எங்கே உருவாகுதோ அவங்களுக்கு அது உரிமை இல்லைங்கிறது தான் எல்லா மாநிலத்துக்கும் இருக்கிற நதிநீர் சட்டம். அப்போ நீங்கள் ஒன்று அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவது பதில் சொல்லணும்.
அங்கே வந்து நடுவர் மன்றம் போடு, நடுவர் மன்றத்தில் நமக்கு நீதிமன்றத்திலேயே ஒழுங்காக தீர்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, நடுவர் மன்றத்தில் மட்டும் எப்படி நமக்கு தீர்ப்பு காலதாமதம் வேற ஆகும். ஆமாம், வேண்டான்னு சொல்ற இடத்துல இருந்து வேணுமா வேணாங்க பேச்சுவார்த்தை மேடைக்கு வர அதை எடுத்துட்டு போயிட்டோம். அதுதான் அதை வந்து அங்கேயே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ காவேரியில் தண்ணி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க ஏதோ சொன்னாங்களாம், மழை காலம் வருது, நல்லா மழை பெய்யட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா இந்த பேச்சுவார்த்தையை வச்சுக்கோன்னு காவிரி மேலாண்மை வாரியத்தில் அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு நீர்வளத்துறை அதிகாரிகளும் அதை ஒத்துட்டு ஏஞ்சி வந்திருக்காங்க. அதுதான் பெரிய, எதுக்கு இந்த மாதிரி ஒத்துட்டு இந்த ஆகஸ்ட் முதல் வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதான் இந்த சந்தான காமெடியில் என்ன திமிங்கலம் சாப்பிட்டு போய் தடுவோமா சுகர் மாத்திரை போடுவோமான்ற மாதிரி சாப்பிட்டு சாயங்காலம் அப்படின்ற மாதிரி ஏஞ்சி வந்திருக்காங்க. இப்போதான் அங்கே ஜனநாயகம் படம் வெளியாகி கர்நாடகத்தில் ஓடிட்டே இருக்கு. அதுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. இது மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அவர் வந்து முதலமைச்சர் எப்படி வந்தாருன்னு நடிச்சு தான் வந்தார். அப்போ படம் ஓடணும். நான் கூட 2-3 காணொலி பார்த்தேன். 100 ரூபா டிக்கெட்னு கத்திக்கிட்டு இருக்காங்க தேட்டரில். அதனால் இது ஒரு சினிமா ஆட்சி, ரீல்ஸ் ஆட்சி. அது வந்து அவங்களுக்கு தோன்றதெல்லாம் செய்கிறாங்களே ஒழிய மக்களுக்கு தேவையானதை வந்து அவங்க செய்கிறதில்ல. அது மேலே இப்போ ஒரு அமைச்சர் வேற தொகுதியில் வந்து லட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஜட்டியை கட்டுவன்லாம் பேசியிருக்காங்க போல் இருக்கு. ஒரு அமைச்சரே வந்து, அதுவும் பெண் அமைச்சர். அப்போ வந்து இது ஒரு மாற்று தூய சக்தி, நாங்கள் வந்து இப்படி ஆட்சியை கொடுக்க போகிறோம், மக்களுக்கு இதை செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறோன்னு ரீல்ஸ் போட்டவங்க எல்லாருமே அவங்க பேச்செல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. முன்னாடி அமைச்சர் நேருவோட முந்தின ஆட்சி காலத்தில் அமைச்சர் நேரு பேசின ஆடியோ வெளியாச்சு. இப்போ ஜெகதீஸ்வரி பேசின. ஆமாம், அது ஒரு கட்சிக்காரனை போய் ஜட்டியை கட்டி உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? அவங்க மேலே எடுத்துட்டாங்க நடவடிக்கை. ஆமாம், அதே தான். அப்போ திமுகவில் எப்படி வந்து யார் வந்து குற்றம் சொல்கிறானோ அவனையே வந்து குற்றவாளியாக மாற்றிடுறது. அவர் என்ன அடிச்சிட்டாருங்க அப்படின்னு சொன்னால் வாங்க அப்படின்னு அவனை உட்கார வச்சு கேஸை போட்டுறது. அதே தான் வந்து தாவேக அரசும் பண்ணுது. முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதினதை பற்றி பேசணும். முதலமைச்சர் விஜய்க்கு ஒருத்தர் கடிதம் எழுதியிருக்காரு. அவர் வந்து கேரள முதலமைச்சர் வந்து சதீஷன் வந்துட்டு கனிம வளத்துக்கு தடை வச்சது தப்பு, உடனடியாக அதை நீக்குங்கன்னு சொல்லி நேற்று ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இப்போ இவர் அதுக்கு ஒரு கடிதம் போடுவாரா? இல்லை கொடுக்க மாட்டோம். கூட்டணி காங்கிரஸ் அரசு அங்கே ஆண்டுட்டு இருக்கு. காங்கிரஸோட முதலமைச்சர் வந்து கோரிக்கை எடுத்திருக்காரு. ஏற்கனவே காவிரி விஷயத்துல கர்நாடக முதலமைச்சர் அந்த அரசுக்கு சாதகமா எந்த நடவடிக்கையுமே எடுக்கல, தள்ளி போட்டிருக்காரு. இப்போ கேரளா முதலமைச்சரும் கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் முதலமைச்சர் கூட்டணி கட்சிக்காக திரும்பவும் கனிம வளத்தை திறந்து விட்டுருவாரா இல்லையாங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். அதை இப்போது இது வரைக்கும் திமுக அதிமுக இதில் இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள்லேயே திமுக அதிமுகவை தாண்டி தாவேகாவோட எம்எல்ஏக்களுக்கு தான் வந்து இந்த கிரிமினல் கேசஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு 40 பேருக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் யாருக்குறைய. அப்போது இந்த வெறும் கிரிமினல்ஸாக தான் இதில் இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் மறுபடியும் ஒரு இடத்துல வந்து வலுப்படுது. இப்போது அமைச்சர் ஜெகதீஸ்வரி அப்படி பேசிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஒரு அமைச்சர் வந்து சோளிங்கர் எம்எல்ஏ அவர் என்ன பண்ணுறாருன்னா செய்தி சேகரிக்க போகிறவங்களே போட்டு அடிக்கிறார். அதனால் இது ஒரு வன்முறை அரசியல் இவங்க கையில் எடுக்கிறாங்களா, இல்லை வந்து எல்லாரையும் அதுக்காகவே மாற்றுறாங்களா? இவங்க படத்துலலாம் பண்ணுவாங்கள்ல, ஹீரோயிசம் பண்ணுவாங்க, வில்லன் ஒரு வேலையை பண்ணுவான், ஹீரோ அவர் போய் காப்பாற்றுவார். இந்த மாதிரி சொந்த கட்சிக்காரனே இவ்வளோ தப்பு பண்ணுறான். அதில் எந்த நடவடிக்கையும் விஜய் எடுத்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லை. பெருசாக அதாவது அது வெட்ட வெளியாக வந்து மொத்த பேரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வரைக்கும் விஜய் காத்திருக்காரு. அது ஒவ்வொரு விஷயத்துலையுமே அப்படி தான் தாமதித்து தான் எடுக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் நடந்த தவிர டெல்லியில் வந்து நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக போராடிய அந்த மாணவர்கள் மீதான வழக்கை வாபஸ் வாங்குவோம், அவங்க மேலே எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் பாஜக கொடுத்த முக்கியமான 3 வாக்குறுதியில் ஒன்று அது ஒன்று. அதனால தானே முடிச்சாங்களே போராட்டத்தை. அதனால இன்னைக்கு வந்து வழக்கு திரும்ப போடுறாங்க. குறிப்பாக பாஜக ஆளுற மாநிலங்களை தேடி தேடி யாரெல்லாம் போராட்டம் பண்ணாங்களோ, அதுலேயும் குறிப்பாக முஸ்லீம்ஸ் மாணவர்கள் யாராக இருக்காங்களோ அவங்கள தேடி வழக்கு போடுறாங்க. அந்த கருப்பங்கட்சி தலைவர் கூட சொல்லியிருக்காரு, திரும்ப நாங்கள் இது மாதிரிலாம் வழக்கு போட்டிங்கன்னா திரும்ப நாங்கள் போராட்டத்தை தொடருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா வந்து ஒரு கொள்கைக்காக ஒரு கோட்பாட்டுக்காக எல்லாரும் தன்னெழுச்சியாக வந்து ஒரு போராட்டம் அது. அதில் கேமராவில் யாரோட முகம்லாம் தெரிஞ்சுதோ அதை வந்து இப்போது அட்வான்ஸாக டெக்னாலஜிலாம் இருக்கிறதுனால வெறும் அந்த ஃபோட்டோ வச்சு அவங்க யார் என்ன, நீங்கள் தான் ஆதாரில் வந்து கைரேகையிலேருந்து கண் வீடியோ வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கீங்க. அதனால ஒரு சின்னதாக ஏதாவது கிடைச்சா கூட அவங்க யாரும் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி போராடுறவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் வழக்கு போடுவீங்கன்னா அதுதான் உண்மையிலே பெரிய சர்வாதிகாரம். ஏன்னா நீங்களே ஒரு தீர்வுக்கு வந்துட்டீங்க. ஒன்று இது போராட்டமே தப்புனா போராட்டத்தை கலைச்சிருக்கணும். அப்போது நீங்கள் ஒரு தீர்வு சொல்லிட்டீங்க, நீங்கள் கல்வி அமைச்சரை வந்து ராஜினாமா பண்ண வச்சிட்டீங்க அப்படின்னும் போது நீங்கள் தவறை ஒத்துக்கிட்டு பின்வாங்குறீங்கன்னா அதுக்கு போராடணும் எப்படி குற்றவாளி ஆகும்? ஒன்று அன்னைக்கு லீக்கான அப்பயே அந்த
அந்த வினாத்தாள் கட்சிக்கு வந்தப்பயே கல்வி அமைச்சரை நீங்கள் நீக்கிருந்தீங்கன்னா நீங்களே நடவடிக்கை எடுத்துட்டீங்கன்னு எல்லாரும் அமைதியாக இருந்துக்க போகிறாங்க. நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதை வந்து தட்டி கழிக்க போது தான் போராட்டம் வந்து அங்கே வந்து வெடிக்குது, திணிக்கப்படுது. அப்படி திணிக்கப்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்டவங்க வந்து குற்றவாளிகள், அவங்க மேலே வழக்கு போடுவோன்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரம். இதில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ண அந்த 12 வருஷத்துல மோடி அரசில் முதன்முறையாக அந்த அமைச்சர் ராஜினாமா பண்ண அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்துட்டு 30 வருஷம் முன்னாடி அவர் வந்து ஒரிசாவில் அவரோட சொந்த மாநிலத்தில் இதே மாதிரி ஒரு வினாத்தாள் கசிவு, தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் 1500 மாணவர்களை திரட்டி போராட்டம் பண்றாரு. அதான் அவருக்கு முதல் அரசியல் அடையாளமா இருக்கு. அதுலேருந்து தான் ஒரு தலைவராக உருவாகிறார். எந்த விஷயத்தை வச்சு அவர் போராடி அவர் தலைவராக உருவானாரோ அதே விஷயமே 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவரையே வந்து பழி வாங்குற அளவுக்கு இன்னைக்கு விவகாரமா எடுத்திருக்கு. அதுதான் எப்பயுமே வந்து நம்ம எந்த நோக்கத்துக்காக நின்னமோ அதே நோக்கத்தோடு போகணுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திக்காமல் ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு போகலாம். அதுலேருந்து தடம் மாறும்போது கட்டாயம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யும். இதைத்தான் நம்மளோட முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்காரு. வாழ்க்கை ஒரு வட்டம், மேலே இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேலே வருவான்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் ராஜினாமா பண்ணுவான்னு சொல்லலை. ராஜினாமாவா? சரி, அதுவும் ஒன்று வரும், அந்த வட்டத்தில் வரும். டெல்லின்னு சொன்னோன்னே இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு வைகோ அவர்கள் வைகோ இன் பார்லிமெண்ட்டுங்கிற ஒரு புத்தகத்தை வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வெளியிடுறதா சொல்லியிருந்தாரு. நேற்று அதை பற்றி சொல்லியிருந்தாரு. முதலமைச்சர் வந்து வரல. ஆமாம், நான் கூட அதை பார்த்தேன். நம்ம எல்லாருமே வந்து ஒரு புத்தகம் வெளியிடுறோம், இல்லை ஒரு கல்யாணம் வச்சுருக்கோம், ஏதாவது வச்சுருக்கோன்னா போய் கொடுத்து வந்துருங்கன்னு தானே கூப்பிடுவோம். நம்ம வைகோ வித்தியாசமானவர்ல, போயிட்டு வராதிங்கன்னு சொல்லி போய் பார்த்து சந்திச்சேன்னு சொல்லி அவரே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஏன்னா வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டுரும், அப்புறம் இறந்துருவாங்க, அப்புறம் திரும்ப வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்புறம் எதிர்த்து நம்ம வழக்கு போடுற மாதிரி இருக்கும், திரும்ப ரத்து பண்ணுவாங்க, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் முன்கூட்டியே கணிச்சு வந்து அவர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் மூத்த அரசியல்வாதி இல்லை. ஆனால் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஒருவேளை டெல்லியில் போராடுற ஏற்கனவே நிறைய போராட்டங்கள்லாம் போய்கிட்டே இருக்கு. இப்போ இவர் வேறு புத்தக வெளியீடு வச்சிருக்காரு. இதில் வந்து காங்கிரஸ், தாவேகா எல்லாரும் ஒன்றா தானே இருக்காங்க. நாளைக்கு நீங்கள் எல்லாரும் வந்து அது ஒரு பிரச்சனையாகி ஏதாவது ஆயிரப்போகுதுன்னு ஒருவேளை அவர் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? அமித்ஷாவும் சொல்லியிருக்கலாம்ல, வைகோட்ட சொல்லி வராதிங்க அப்படிங்கிறத வந்து இவர் இப்படி சொல்லலாம், நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். எதுக்காக வேணான்னு சொன்னோன்னு ஒரு காரணம் சொல்லணும். அதுக்கு கூட்ட நெரிசல். இங்கே கூட தான் சினிமாவுக்கு போயிட்டு வர்றாரு விஜய். எங்கே நான் 2 நாள் பார்த்தாரு அவர் படத்தையே. அதுலன்னா எங்கே கூட்ட நெரிசலில் செத்தா போனாங்க. இங்கேருந்து டெல்லி வரைக்கும் போயிட்டு அங்கே போய் செத்து போயிடுவாங்கங்கிறதுலாம் தான் நீங்கள் சொன்ன நம்புற மாதிரியா இருக்குது. அதெல்லாம் ஏற்கனவே வைகோ அவர் தான் சொன்னார், ராஜினாமா பண்ணுறதுக்கு நானாக தான் சொன்னேன், முதலமைச்சர் சொல்லல அப்படிங்கிறது அடுத்த நாள் வந்து சொன்னார். அது மாதிரி இன்னைக்கு நானாவே வர வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அந்த மாதிரி அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஆமாம், சகஜம் அப்பா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை பேருக்கும் நன்றி.